ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் ராஜீவ்காந்தி புதிய பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு நவீன வசதிகளுடன் கட்டுமான பணிகள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் துவங்கி நடந்து வருகிறது. இதற்கிடையே புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் ஆமை வேகத்தில் நடப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். அதற்கு ஒப்பந்த நிறுவனம் பேருந்துகள் உள்ளே வந்து வெளியே செல்வதால் பணிகளை விரைந்து முடிக்க முடியவில்லை என்றும், எனவே பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக இடமாற்றம் செய்தால் பணிகளை விரைந்து முடிக்க முடியும் என்றும் தெரிவித்திருந்தது. இதனையடுத்து புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள AFT மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்க புதுச்சேரி நகராட்சி முடிவு செய்தது. இதற்காக கடந்த மார்ச் மாதம் மைதானம் சுத்தப்படுத்தப்பட்டு மணல் கொட்டி சமன்படுத்தப்பட்டது. மேலும் கழிவறை கட்டிடம் புதிதாக கட்டப்பட்டு குடிநீர் வசதியும் அமைக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு காரணமாக இந்த பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்பொழுது பொதுமக்களின் வசதிக்காக AFT மைதானத்தில் நிழற்குறைகள் அமைக்கும் பணி தீவிரமாக துவங்கியுள்ளது. ஏற்கனவே மைதான பகுதியில் ஹைமாஸ் விளக்குகள் அமைக்கப்பட்டிருந்ததால் தற்காலிக பேருந்து நிலையம் விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே 2-3 முறை பேருந்துகள் நிலையத்தை இடமாற்றம் செய்ய நடந்த முயற்சி தோல்வியில் முடிந்துள்ள நிலையில் இந்த முறையாவது சாத்தியமாகுமா என சமூக ஆர்வலர்கள் கேள்விகளை எழுப்பிய வண்ணம் உள்ளனர்.